அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் சென்ற உரையில ஹிஜ்ரத்தை உடைய ஆரம்பத்தை நாம் பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா? இப்பொழுது நாம் அடுத்த அந்த தொடரை நாம் பார்க்க போகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களும் அது அபூபக்கர் சித்திக் அவர்களும் ஹிஜ்ரத் பயணத்திற்காக வேண்டி அவர்கள் பயணத்தை துவக்கி விட்டார்கள். இப்ப இந்த நேரத்துல நபிசாகம் வீட்டை சுத்தி எதிரிகள் இருந்தாங்க இல்லையா, உணர்வற்று இருந்தாங்க இல்லையா, கொஞ்ச நேரத்துல சுய நினைவுக்கு வந்துட்டாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணி விட்டுட்டான். எல்லாம் சுய நினைவுக்கு வந்தவன என்ன செய்யறாங்க, எல்லாம் ஒன்னா வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள பார்த்தா முகத்தை மூடி படுத்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நபி தான் படுத்துட்டு இருக்காரு, முகமது தான் படுத்துட்டு இருக்காரு, முகத்தை மூடி படுத்துட்டு இருக்காருன்னு சொல்லி வேகமா எல்லாம் என்ன செய்யறாங்க, வாழை நபி மீது வீச தயாராகிறாங்க. அப்ப அங்க கூட்டத்துல ஒருத்தர் சொன்னாரு, முகத்தை மூடினே ஒருவர் கொள்வது நம்ம அரபிகளுடைய பழக்கம் இல்லை, வீரத்துக்கு அழகு இல்லையே, நம்ம இப்படி செய்யக்கூடாது, முகத்தை திறந்துட்டு பார்த்து நம்ம கொள்ளுவோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு கூட்டத்துல. உடனே அவங்க போரி விளக்குனா அந்த மக்கா இளைஞர்கள் தலைவர்களுக்கெல்லாம் பேரெழுதிடுச்சு. காரணம்னு சொன்னா அங்க இருக்கிறது முகமது சுல்லாசம் இல்ல, அது அலியை அவங்க படுத்துட்டு இருக்கிறாங்க, அலியை தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தட்டி எழுப்புறாங்க, நாங்க முகமதை கொள்வதற்கா பல நாட்கள் நாங்க காத்துட்டு இருக்கிறோம், உனக்கு தெரியாதா, என்ன தைரியத்துல முகமது வீட்டுல, அதுவும் அவருடைய படுக்கையில எந்த விதமான அச்சமில்லா நீ படுத்துக்கிட்டு இருக்கிற, அதுவும் போர்வை விளக்காம இருந்திருந்தா, நாங்க மட்டும் போர்வை அங்க விளக்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு ஒன்னதான் நாங்க கொண்டிருப்போம், உயிர் போயிருக்குமே அப்படின்னு சொல்லும் போது அது அழுது அவங்க சொன்னாங்களாம், அலட்சியமா அவங்க பார்த்து சொன்னாங்களாம், அது எப்படி அவன் உயிர் போகும், அது எப்படி அவன் உயிர் போகும், அண்ணன் நபி சாசம் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு நாள் என்ன செய்ய என்னை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க, என் உயிர் எப்படி போகும். சரிங்களா? சஹாபாக்களின் நம்பிக்கை இதுதான். நபி சாசம் சொல்லிட்டா சஹாபாக்களுக்கு நம்பிக்கை, அவங்களுக்கு மனைவி மக்களின் வார்த்தையை விட சஹாபாக்களுக்கு நபிசா வார்த்தை நம்பிக்கை. அப்போ இப்படி நிலை வந்த உடனே நபிகள் நாயகம் சாசம் அவர்களும் அபூபக்கர் அவங்க தப்பி போயிட்டாங்க என்பது இவங்களுக்கு செய்தி பரவிடுச்சு. மக்கா நகர் ஃபுல்லா செய்தி வந்துடுச்சு. மக்கா நகர் ஃபுல்லா செய்தி வந்து என்ன செய்தி தெரியுங்களா, இவங்களை யார் உயிரோடவோ பிணமாகவோ, இந்த ரெண்டு பேர்ல யார் ஒருவர் பிடிச்சாங்க, ஒருத்தர் பிடிச்சா 100 ஒட்டகம், 2 பிடிச்சா 200 ஒட்டகம் கொடுக்குறோம். உடனே சலுகை என்ன செய்யுது, ஆஃபர் கொடுக்கப்படுது. ஆஃபர் மனிதனுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயமே என்ன செய்யறோம், ஆஃபர் கொடுத்தா மனிதன் அந்த இடத்துல போய் முக்கிப்பான், ஒரு பொருளை வாங்குறதுக்கு போட்டி போடுவான், வியாபார தந்திரம் இது இல்லையா. அப்போ ஆஃபர் கொடுக்கப்பட்ட உடனே மக்கா வாசிகள் 100 ஒட்டகம் சும்மாவா, உடனே என்ன செய்யறாங்க, பல பகுதியில் தேட ஆரம்பிக்கிறாங்க. பல பகுதிகள் என்ன செய்யறாங்க, அவங்க தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அபூபக்கர் தான் அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு பாலைவனத்துல பயணம் செய்யறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுடைய இந்த பாதம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் செய்வாங்க, அபூபக்கர் தான் அந்த பாதங்களுடைய அந்த பாத சுவடுகள்லாம் என்ன செய்யறாங்க, அழிச்ச மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க வந்து கொண்டே இருந்தாங்க. இறுதியில செய்யறாங்க, சவுர் என்ற குகையை அடையிறாங்க. சவுர் என்ற குகை, இந்த சவுர் என்ற குகை ஒரு குகை, இன்றும் நம்ம மக்காவுக்கு போகும்போது அந்த சவுர் குகையை பார்க்க முடியும். ஒரு பள்ளத்தாக்குல இருக்குது, மிகவும் சின்ன ஒரு குறுகிய வழிதான் அது. அங்க என்ன செய்யறாங்க, அபூபக்கர் அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, அங்க தங்குறாங்க. அதற்கு முன்னதாக தங்களுடைய கால் பாதங்கள் பற்றக்கூடாது என்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்களாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செஞ்சிருக்காங்க, தங்களுடைய பாதங்களை வச்சு நடக்க வர்றத அபூபக்கர் அழித்து கொண்டே வராங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம தன்னுடைய நுனி விரலையே நடக்க ஆரம்பிச்சாங்க, நுனி விரலையே நடக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நுனி விரல் நடக்கிறாங்க, அபூபக்கர் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அந்த பாத சுவடுகளை அழிச்சு கொண்டே வராங்க. நபி ஸல்லல்லாஹு நுனி விரல் நடத்துதா என்ன ஆச்சு தெரியுங்களா, நபி ஸல்லல்லாஹு நுனி விரல் இருக்கு, அவங்க காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிய ஆரம்பிச்சு. இதை கண்ணுட்டு அபூபக்கர் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு தங்கள் தோல்ல சுமந்து கொண்டாங்க. தன் தோல்ல என்ன செய்யறாங்க, சுமந்து கொண்டு அந்த குகைக்குள்ள போனதாக வரலாற்று பதிவு செய்யப்படுது. இப்ப இங்கதான் குகைக்குள்ள இருக்கும்போது தான் அந்த கூட்டம் தேடி தேடி கடைசியா குகைக்கு வந்துட்டாங்க. குகைக்குள்ள வந்துட்டாங்க, அங்க குகைக்குள்ள நிக்கிறத என்ன செய்யறாங்க, அபூபக்கர் என்ன பாக்குறாங்க, அவங்க கால் அடி தெரியுது. இதற்கு இடையில அந்த குகைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ரசூல் நீங்க இருங்க, நான் உள்ள போய் சுத்தம் பண்ணிட்டு தன்னுடைய
ஆடை இல்லைன்னு செய்றாங்க. அங்கிருந்து பல பொந்துக்கள் இருக்கு. அந்த பொந்துக்கள்லாம் ஓட்டைகள்லாம் அடைச்சாங்க. ஒரு 2 பொந்துக்கள் மட்டும் ஓட்டைய அடைக்க முடியல. தன்னுடைய கால்கள வச்சு அடைச்சு கொண்டாங்க. பிறகு நபிகள் நாயகம் உள்ள அழைத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு உள்ள என்ன செய்றாங்க வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அசதியா இருக்கிறாங்க. அபூபக்கர் அவங்க அசதியா இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அவங்க படுத்துக் கொண்டாங்க. அடுத்து அபூபக்கர் மடியில. அந்த ஓட்டையில அபூபக்கர் கால் வச்சிருந்தாங்க இல்லையா? விஷஜந்து தீர்ந்து அபூபக்கர் பாதத்த. அபூபக்கர் அவங்களும் சமாளிக்கிறாங்க என்றாலும் கூட, அந்த வேதனையில அவங்க அறியாம கண்ல கண்ணீர் விழுது. அது நபி ஸல்லல்லாஹு கன்னத்துல விழுந்த உடனே நபி ஸல்லல்லாஹு விழித்து பார்த்தாங்க. என்ன அபூபக்கரே? நபி ஸல்லல்லாஹு அபூபக்கர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் விஷயம் தீர்ந்துச்சு. இந்த விஷயம் சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு தன்னுடைய உமிழ்நீர் என்ன செய்றாங்க? முபாரக்கான உமிழ்நீர அது அபூபக்கருடைய அந்த இடத்துல விஷம் தீர்ந்த இடத்துல வச்சாங்க என்பது நம்ம வரலாற்று. உடனே அந்த வலி வேதனை போனதாகவும் வரலாற்றை நம்ம பார்க்க முடியுது. இப்ப இந்த தருணத்தில் தான் அந்த விஷயம் அந்த இதுக்குள்ள இருக்கிற இடத்துல தான் அந்த காஃபிர்களுடைய பாதங்களை பார்த்த உடனே அபூபக்கர் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அவர் சொன்ன அல்லாஹ் சொல்றான், குர்ஆன்ல சொல்றான், இது யக்கூலு, அவர் சொன்ன இடத்தை நினைவு கூர்ப்பாருங்கள், லிசாஹிபி தன் தோழருக்கு சொன்னார், இதுகுமா ஃபில் காரி லிசாஹிபி, அல்லாஹ் சொல்லுகின்றார், யக்கூல் லிசாஹிபிஹி, என் தோழருக்கு அவர் சொன்னார், யா அல்லாஹ் யா ரசூலல்லாஹ், அவங்க எல்லாம் வந்துட்டாங்க என்பதாக அவர்கள் சொன்ன செய்தியை அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். நம்ம 2 பேர் தானே இருக்கோம், யா ரசூலல்லாஹ், அவங்க கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்த்தாங்கன்னா நம்ம என்ன செய்வோம், மாட்டிக்குவோமே, நம்ம பார்த்துருவாங்களே என்ற பயம் அது அபூபக்கர் தான் அவங்களுக்கு. ஏன் நபி ஸல்லல்லாஹு கூட இருக்கிற அவங்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தனக்கு இருக்கு என்ற எண்ணம் அபூபக்கர் தான் அவங்களுக்கு. குனிஞ்சு பார்த்தா மாட்டிக்குவோமே. நபி ஸல்லல்லாஹு அப்பதான் சொன்னாங்களாம், அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா. இந்த வசனம் முதல்ல ஓதி காட்டினேன் இல்லைங்களா? லா தஹ்சன் இன்னல்லாஹ் மஅனா, கவலைப்படாத அபூபக்கரே, கவலைப்படாதீர், நீங்க துக்கம் கொள்ளாதீர்கள், நிச்சயமா அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். நம்ம 2 பேர் இல்ல, 3ஆ அல்லாஹ் நம்ம கூட இருக்கிறான். புகாரி போன்ற ஹதீஸ்லும் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது. 3வது அல்லாஹ் இருக்கிறான். எப்பவுமேங்க நம்முடைய வாழ்க்கையில எல்லா தருணத்திலையும் எங்க இருந்தாலும் நான் 2 பேர் தான் இருக்கிறோம், 2 பேர் தான் பேசுறோம், யாருக்கு தெரிய போகுது, நான் இந்த தப்பு தான் செய்யறேன், யாருக்கு என்ன செய்ய, நான் மறைவான இடத்துல தப்பு செய்ய யாருக்கு தெரியுது நம்ம நினைக்க கூடாது. ஒரு முஃமின் நம்ம நினைக்க கூடாது. ஏன் நம்ம கூட இருக்கிறது யாருங்க? அல்லாஹ் இருந்துகிட்டே இருக்கிறான். நம்முடைய பிடரி நரம்பை விட சமீபத்தில் இருப்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறானே. இப்ப என்ன செய்யணும்? நாம் அல்லாஹ்வை நம்ம என்ன செய்யக்கூடாது, நாம் பராமுமா நம்ம நினைப்பது போன்று அல்லாஹ்வை நினைச்சு விடக்கூடாது. அப்போ அல்லாஹ் என்ன ஏற்பாடு பண்ணான்னு தெரியுங்களா? அந்த இடத்துல தவறு குகையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அல்லாஹ் புறாவை அங்க கூடு கட்ட வைக்கிறான். சிலந்திய அல்லாஹ் வலைய பின்ன வச்சான். எங்கங்க? அந்த குகையுடைய வாசல்ல. பொதுவா சிலந்தியோ சிலந்தி வலையோ புறாக்குலாம் மனித நடமாட்டம் இருக்கிற இடத்துல இருக்காது. அல்லாஹ் இவருக்கு உள்ள இருக்கிறாங்க, எதிரிகள் வெளியே இருக்கிறாங்க. அல்லாஹ் இதுக்குள்ள ஏற்பாடு என்ன, உடனே அல்லாஹ் நினைச்சா எது வேணா உடனே செஞ்சிட முடியும். அல்லாஹ் புறா கூட கட்ட வச்சான், சிறந்த வலையை பின்ன வச்சான். எதிரிகள் ஒரு நேரத்துல அந்த குகைக்குள் நுழைய வராங்க. உடனே பார்த்தாங்க சிறந்த வலை இருக்கு, புறா கூண்டு இருக்கு, கூடு கட்டி இருக்கு. உடனே சொன்னாங்க, சிறந்த வலை இருக்கு, எப்படிப்பா உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க, வாங்க போலாம். அல்லாஹ் நம்ம பலவீனமான ஒன்றுன்னு நினைக்கிறோம் இல்லையா? அந்த பலவீனமாக கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு சொல்வார்கள், உங்களுக்கு பலவீனத்தை கொண்டு தான் உங்களுக்கு உதவி அளிக்கப்படுது. அதனால தான் சமூகத்துல ஒருத்தர் நலிந்தவர் இருக்கிறாரு, வயதானவர் இருக்கிறாரு, ஏழ்மையில் இருக்கிறாரு அப்படின்னு சாதாரண துச்சமா பார்க்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி இது. அவங்க என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம அவர்களை நமக்கு சம உரிமையா பார்க்க வேண்டும். அவர்களும் மனிதர்கள், அவங்க இறைவன் படைப்பு என்ற ரீதியில பார்க்க வேண்டும். அதே போல சிலந்தி வலை மிகவும் பலவீனமான ஒன்று என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சிலந்தி வலையை பற்றி சொல்லும் பொழுது பலவீனமான ஒன்று, கம்பசல்ல அன்கபூத், வீடுகளிலே சிலந்தி வலை வீடு இருக்க மிகவும் பலவீனமானது என்பதை அல்லாஹ் சொல்லுவான். ஊதுனா என்ன செய்யும், அது பறந்துரும். ஆனா அந்த சிலந்தி வலையை கொண்டு அல்லாஹ் உலகத்துடைய சர்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களையும் அவங்க தோழரையும் அல்லாஹ் காப்பாற்றினான்னு சொன்னா, நாம் பலவீனர்களை கைவிற்றக்கூடாது, அவர்கள் நாம் இழிவாக பார்க்கக்கூடாது என்பது இந்த நிகழ்வு நமக்கு தெரிந்து கொள்ள விஷயம். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களும் அது அபூபக்கர் அவங்களும் எந்த குகையில இருந்தாங்க? காரே சவுர், சவுர் என்ற குகையில 2 பேரும் இருந்தாங்க. அல்லாஹ்வை காப்பாற்றினாங்க, தங்கினாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. பிறகு அவங்க பயணத்தை துவங்கினாங்க. அவங்க பயணத்தை துவங்கி அவங்க போய் கொண்டே இருக்கிறாங்க. 3 நாளுடைய பயணம்.
ஆனா மக்கா காஃபிர்கள் இவங்க தேர்வதில் விடலை. தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த தேடுதல்ல ஒரு பகுதியாக தான் சுராக்கா என்பவர் இந்த தேடுதலுடைய ஒரு பகுதியில உள்ள வரார். மக்கா காஃபிராக இருந்தவர் அல்லாஹ் நாட்டது பிறகு அவர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களும் அபூபக்கர் அவர்களும் ஒரு வழிகாட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த பாதையில போய் கொண்டிருக்கக்கூடிய வேலையில சுராக்கா என்ன செய்யறாரு, அவருக்கு சொல்லப்பட்ட மனிதனின் ஆசை தூண்டப்பட்டது. யாருனா ஒருத்தர் உயிரோடு பிடிச்சாலோ பிணமா பிடிச்சாலோ 100 ஒட்டகம், 2 பேர் பிடிச்சா 200 ஒட்டகம் கிடைச்சிடும் இல்லையா? இந்த 200 ஒட்டகத்தை எப்படியா நம்ம என்ன அடைஞ்சினது என்பது சுராக்கா போன்ற மக்கா காஃபிருடைய ஒரு ஆசையா இருந்தது. எனவே சுராக்காவும் அதுல என்ன செஞ்சு அகப்பட்டு இருந்தாரு. தேடிக்கொண்டு போறாரு. வேகமா போகக்கூடிய குதிரையில போறாரு. அது போவதுக்கு முன்னாடி சேர்த்து அங்கிட்ட வந்து அந்த குறி பார்ப்பதற்கு அரபிகள் பயன்படுத்தக்கூடிய அம்பு என்ன செய்யறாரு, அவரு அந்த குறி பாப்பா தூக்கி வீசி எறிகிறாரு. அது அதற்கு எதிர்மறையாக திசையை நோக்கி காட்டுது. ஆனாலும் திரும்ப தூக்கி போட்டா திரும்ப எதிர்மறை திசை என்றாலும் கூட ஆசை அவரை விடல. உடனே நபிசாமி தேடி கிளம்புறதுக்காக போறாரு. அவருடைய குதிரை அவர் தறிக்கு கீழே தள்ளுது என்றாலும் ஆசை விடல. திரும்ப திரும்ப போறாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்க நான் போகக்கூடிய இடத்துக்கு போயிட்டாரு, பார்த்துட்டாரு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. சுராக்கா வந்துட்டாரு பிடிக்கிறதுக்கு. பிடிக்க போறாரு. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுங்களா? சுராக்காவை சுமந்த அந்த குதிரையுடைய அந்த முன்னங்காலுடைய மூட்டு வரைக்கும் அல்லாஹ் மண்ணா பிடிக்க வச்சுட்டான். அந்த குதிரையுடைய பாதம் என்ன செய்யுது, பூமியில பதிய ஆரம்பிச்சிருச்சு. சுராக்கா விழுந்துட்டார். திரும்ப கொஞ்ச நேரம் சென்று விடுவிச்சவன் திரும்ப என்ன செய்யறாரு, சுராக்கா 2வது வாட்டி முயற்சி பண்றாரு. திரும்ப அதே போன்று நிலை ஏற்பட்டவொடனே ஏதோ ஒரு விஷயம் இது நடக்குது, இதுல வந்து நான் அவர் நபியா தான் இருப்பாரோ என்ற யோசனை இவருக்கு வருது, சிந்தனை வருது. உடனே எனக்கு கொஞ்சம் காப்பாத்துங்க, உதவி செய்யுங்க என்பதாக மன்றாடுறார். நபிசாமி உதவி செஞ்சாங்க. பிறகு அவர் சொன்னா, என்கிட்ட இந்த உணவுலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. நபிசாமி எதுவும் எடுத்துக்கொள்ளலை. அவர் என்ன செய்யாரு, நபிசாமி சொன்னாங்க, நீங்க என்ன செய்யுங்க, போகும்போது யாராவது உங்க கேட்டா நாங்க யாரும் இங்க இல்லை என்பது மட்டும் சொல்லுங்க, வரவங்கள நீங்க வழி மறைச்சு அமுச்சு விடுங்க என்பதா நபிசாமி சொன்னாங்க. இவர் நபிசாமி அந்த நேரத்தோட உதவி கேட்கிறார். எனக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். ஏன்னா அவருக்கு விளங்கிடுச்சு, இவர் எப்போ அந்த குதிரை மண்ணுல 2 தடவை மாட்டுச்சோ, இவர் கீழே விழுந்தாரோ, இது இவர்கிட்ட இது சாதாரண நிகழ்வு கிடையாது, ஏதோ ஒரு சரித்திர விஷயம் இருக்கு. அது விளங்கிடுச்சு, இவர் நபியாக இருப்பாரு என்ற ஒரு எண்ணம் இருக்கு. மேலோங்க ஆரம்பித்த உடனே அவர் என்ன செய்யறாரு, நபிசாசம் உத்தரவாதம் கேட்கிறார். நபிசாமி உத்தரவாதம் கொடுத்தாங்க. என்ன தெரியுங்களா? கைசர் கிஸ்ராவுடைய அந்த ஆபரணங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆபரணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் அவருக்கு நண்பர்களை, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களத்துல சுராக்கா ஒரு உத்தரவாதம் கேட்கிறாரு இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, அவரை வந்து அவருக்கு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. அப்போ அவர் எழுதி கேட்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு என்ன செய்யறாங்க, அங்க இருந்த அவருடைய வழிகாட்டி அந்த ஆமீர் அவர் மூலம் என்ன செய்யறாங்க, நபிகள் ஒரு உத்தரவாதத்தை எழுதி கொடுக்க வைக்கிறாங்க. என்ன உத்தரவாதம் தெரியுங்களா? அந்த பார்சிக நாட்டுடைய அந்த கிரீடம் உங்களுக்கு அணிவிக்கப்படும், உங்க கையில ஒப்படைக்கப்படும் என்பது நபிகள் நாயகம் கொடுத்த இது. இவருக்கு உண்மையா நம்பிக்கை வந்துடுச்சு. நம்ம எப்படியும் என்ன செய்வோம், முகமது நபி நமக்கு வந்து நான் ஒரு நபி தான், ஏற்றுக்கொள்ளும் என்ற நியத்துல இருந்துட்டார். நபிசாமி சொல்லிட்டாங்க, உங்களுக்கு என்ன செய்ய போறோம், பாரசீக நாட்டுடைய சக்கரவர்த்தியுடைய என்ன அவருடைய அந்த கடகங்கள் அந்த ஆபரணங்களை உங்களுக்கு கொடுக்க போறோம் என்பதாக சொன்ன பிறகு அவர் என்ன செஞ்சாரு, அந்த இதெல்லாம் வாங்கி கொண்டு போயிட்டார். பிறிதொரு காலத்துல உலமாக்கள் சொல்லுவாங்க, அது அபூபக்கர் நபிசாமி காலத்திற்கு பிறகு அபூபக்கர் காலத்துல பாரசீகத்தின் மீது படையெடுக்கப்பட்டது, சிறு சிறு வெற்றி கொள்ளப்பட்டது. உமர் தானுடைய காலத்துல வெற்றி கொள்ளப்பட்டது. வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு உமர் தான் என்ன செய்றாங்க, உமர் தான் இந்த எல்லாம் வருது, அந்த நாட்டுடைய சொத்துகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கப்படுது, அங்க கொட்டப்படுது, எல்லாத்தையும் உமர் தான் பார்த்தாங்க. இப்போ உமர் தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இந்த சுராக்கா அவர் என்ன செய்யறாரு, ஃபத்தே மக்காவுக்கு அப்புறம் இஸ்லாத்துல வந்தாரு. உமர் தான் அந்த சுராக்காவை கூப்பிட்டு அந்த அந்த ஆபரணங்கள்லாம் அவருக்கு போட்டு அழகு பார்த்து கொடுத்தாங்களாம். வரலாற்றுல எழுதப்படுது நண்பர்களே.
நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னா, ஒரு செய்தி சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அல்லாஹ் நடத்தி காட்டிடுவான். அந்த தருணத்துல இஸ்லாமே எங்க அழிந்திடுமோ என்ற ஒரு நிலை இருக்கு. ஆனால் ஒரு காலம் வரும், அந்த காலத்துல உங்களுக்கு என்ன செய்யப்படும், மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும். அதுல உங்களுக்கு அந்த நாட்டுடைய ராஜா அணிந்திருந்த அந்த கிரீடம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லும் போது நம்ம நம்ப முடியுமா? ஆனா அந்த சுராக்கா இருக்காரு, நம்பினார். இவர் முகமது நபியா தான் இருப்பாருன்னு நம்பிக்கை வந்துடுச்சு. ஆனா அவருக்கு என்ன செய்யறாரு, உத்தரவாதம் கேட்டாரு, எழுதி கேட்டார், எல்லாம் கொடுக்கப்பட்டது. நபி காலம் முடிந்தது, அபூபக்கர் காலம் முடிந்தது. பிறகு உமர் காலத்துல வெற்றி கொள்ளப்பட்டது. உமர் என்ன செய்யறாங்க, அவரை கூப்பிட்டு அதை போட்டு அழகு பார்த்தாங்க. அப்ப ஹிஜ்ரத்துடைய இன்னும் சில நிகழ்வு நம்ம அடுத்த தொடரில் பார்க்க போறோம். அப்ப நாம் இந்த ஹிஜ்ரத்தை நாம் மென்மேலும் நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு தந்தல்வானா. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.